நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள். மகாபாரதத்தின் கடந்த தொடரில் சத்தியவதி தன் மகனான விசித்திர வீரியனுக்கு முடிசூடி பட்டாபிஷேகம் செய்ய ஏற்பாடு செய்திருந்தாள். ஆனால் அன்றைய நன்னாளிலேயே விசித்திர வீரியன் தனக்கு ஏற்பட்ட விசித்திரமான ஒரு குறையால் ரத்தம் கக்கி பரிதாபமாக இறந்து போனார். இதனால் சத்தியவதி பெரும் கவலைக்கு ஆளானார். தன் வாரிசுகளை இந்த ராஜ்யத்திற்கு மன்னனாக்க முடியவில்லையே என்ற பெரிய கவலை சத்தியவதிக்குள் சென்றது. இனிமேல் இந்த ராஜ்யத்திற்கு யார் வாரிசை கொடுக்க போகிறார் என்பதை நினைத்து மிகவும் வருந்திய சத்தியவதி ஒரு நாள் பீஷ்மருக்கு அழைப்பு விடுத்தாள். தொடர்ந்து பீஷ்மரை அழைத்து என்ன கேட்டாள். அதற்கு பீஷ்மர் வாரிசுக்காக திருமணம் செய்து கொண்டாரா என்பதை நாம் இந்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். சத்தியவதி பீஷ்மரை அழைத்து, உன் சபதத்தை மீறி திருமணம் செய்து கொள், ஹஸ்தினாபுரத்திற்கு வாரிசை கொண்டு வா, அதுதான் காலத்தின் தேவை என்று அவனிடம் கூறினாள். ஆனால் பீஷ்மர் சத்தியவதிக்கும் அவரது தந்தைக்கும் ஏற்பட்ட திருமணத்தால் தான் இந்த சபதத்தை நான் மேற்கொண்டேன், அதனால் ஒருபோதும் அதை பின்வாங்க மாட்டேன் என்று உறுதியாக கூறினார். அவர் தனக்கென்ன ஒரு வாழ்க்கையை வாழாமல் ஹஸ்தினாபுரத்திற்காக மட்டுமே தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறுதியில் எதுவும் பலனளிக்காத போது சத்தியவதி ஒரே ஒரு திட்டத்தில் மட்டுமே தீர்மானமாக இருந்தாள். அந்த முடிவு என்னவென்றால், சாந்தனுவுடன் நடந்த திருமணத்திற்கு முன்பே தனது முதல் கணவனால் தனக்கு பிறந்த குழந்தையாகிய வேதவியாசை வரவழைத்து ஹஸ்தினாபுரத்திற்கு வாரிசை வரவைக்கலாம் என்று முடிவு செய்தார். இந்த விஷயம் பீஷ்மருக்கும் தெரிந்தது. 2 ராணிகளுக்கும் வேதவியாஸ் மூலமாக வாரிசை கொண்டு வர திட்டமிட்டார். ஆனால் வேதவியாஸ் 1 வருடம் அவகாசம் கேட்டார். ஏனெனில் அவர் நீண்ட காலமாக காட்டில் இருந்ததால் அவரது உடல் சற்று கரடுமுரடாய் இருந்தது மற்றும் முடி மெலிந்து போனது. ஆனால் சத்தியவதி இனி காத்திருக்க முடியாது, செயல்முறையை விரைவில் முடிக்க உத்தரவிட்டாள். எனவே தனது தாயின் உத்தரவின் பேரில் வியாசர் அம்பிகையிடம் சென்று அவளுக்கு ஒரு மகனை பெற்றெடுக்க சென்றார். அவரது முதல் பார்வையிலேயே அவள் மிகவும் திகிலடைந்தாள். அம்பிகைக்கும் வேதவியாசருக்கும் ஒரு குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தை குறைபாடுடன் பிறந்தது. பார்வை இல்லாத குருடனாக பிறந்தது. அவனுக்கு திருதராஷ்டிரன் என்று பெயரிடப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த சத்தியவதி வியாசரை அம்பாலிகாவிடம் அனுப்பினான். இறுதியில் அம்பாலிகாவுக்கும் வியாசருக்கும் வெளிர் நிறமாக ஒரு குழந்தை பிறந்தது. அவனுக்கு பாண்டு என்று பெயரிடப்பட்டது. வேதவியாசரால் வந்த 2 குழந்தைகளும் முழுமையாக ஆரோக்கியமாக பிறக்கவில்லை. இதனால் அதிருப்தி அடைந்த சத்தியவதி மிகவும் குழப்பத்துக்குள் ஆளானார். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான குழந்தை வேண்டும் என்பதற்காக வியாசரை அம்பிகாவிடம் அனுப்பினார். ஆனால் இந்த முறை அம்பிகா அதில் சற்று விருப்பமில்லாத காரணத்தால் அவள் தன் பணிப்பெண்ணை அனுப்பினாள். எந்த பெண்ணாக இருந்தால் என்ன, வியாசர் தன் வேலையை செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த பணிப்பெண்ணுக்கும் ஒரு குழந்தையை கொடுத்தான். அந்த குழந்தை எந்த குறைபாடும் இல்லாமல் ஆரோக்கியமான குழந்தையாக பிறந்தது. ஆனால் சத்தியவதியோ தனக்கான வாரிசு தன் ராஜ்யத்தைச் சேர்ந்த குழந்தையாக மட்டுமே இருக்க வேண்டும், பணிப்பெண்ணின் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறது என்பதற்காக அதை நான் ராஜ்யத்தின் அரசனாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று முடிவாக கூறிவிட்டாள். பணிப்பெண்ணுக்கு பிறந்த மகனிற்கு விதுரன் என்று பெயரிடப்பட்டது. இருந்தாலும் அவன் ஒரு பணிப்பெண்ணுக்கு பிறந்ததால் அவன் ஒருபோதும் ராஜாவாக முடியாது. ஏனென்றால் அவன் ஒரு ராணி அல்ல என்பது மிக தீவிரமாக இருந்தால் சத்தியவதி. சத்தியவதியின் கனவுகள் சிதைந்தன. அரியணையில் அமரக்கூடிய மகன்கள் முழுமையாக ஆரோக்கியமாக இல்லை. குறைபாடுடன் பிறந்தவரால் அரியணையில் அமர முடியாது. மீண்டும் மீண்டும் அரியணையில் அமர வைக்க ஒரு தகுதியான ஆள் இல்லையே என்பதை நினைத்து சத்தியவதி மிகவும் வருந்தி நொந்து போனாள். மீண்டும் மீண்டும் அந்த அழைப்பு பீஷ்மரை நோக்கியே வந்தது. ஆனால் பீஷ்மர் தனது சத்தியத்திலிருந்து பின்வாங்க மாட்டார். ஹஸ்தினாபுரத்திற்கு ஒரு திறமையான ராஜா கிடைக்கவே இல்லை. இதனால் சத்தியவதி மிகவும் வருத்தத்திற்கு ஆளானாள். பல வருடங்களாக ஹஸ்தினாபுரத்தில் இருள் சூழ்ந்திருந்தது. ஏனென்றால் ராஜ்யத்தின் வருங்கால மன்னர்
பிறவியிலேயே பார்வையற்றவராக இருந்தார். அவன்தான் திருதராஷ்டிரன். சிறு வயதிலேயே ஒவ்வொரு தருணத்திலும் அவரது சகோதரரான பாண்டு மற்றும் விதுரன் ஆகியோரின் துணை அவனுக்கு தேவையாயிருந்தது. சித்ராங்கன் மற்றும் விசித்திர வீரியனைப் போலவே பீஷ்மன் 3 சகோதரர்களுக்கும் கல்வி கற்பிக்கும் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார். குதிரை சவாரி, வில்வித்தை, மல்யுத்தம், வேதங்கள், நாடகம், ஆன்மீகம் மற்றும் பீஷ்மனுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ பீஷ்மனுக்கு தெரிந்த அனைத்தையும் அவர்களுக்கு நன்கு பயிற்சி கொடுத்தார். 3 சகோதரர்களும் மிகவும் திறமையானவர்களாக வளர்ந்தனர். மூவருக்கும் பீஷ்மர் தன்னால் முடிந்த அனைத்தையும் செய்தார். திருதராஷ்டிரன் மிகவும் சக்தி வாய்ந்தவனாகவும் வாரிசு உரிமைக்கான மறைமுக ஆசை கொண்டவனாகவும் வளர்ந்தான். பாண்டு வில்வித்தையில் திறமையானவனாகவும் தனது மூத்த சகோதரனைப் போலவே அறிவாளியாகவும் வளர்ந்தான். ஆனால் பெரியவர்கள் மீது மரியாதையும் இளைஞர்கள் மீது இரக்கமும் கொண்டவனாகவும் வளர்ந்தான். பல கலைகளில் திறமையானவனாக இருந்தாலும் விதுரன் பணிப்பெண்ணின் மகனான வளர்ந்த விதுரன் வேதங்கள், அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக அறிவியல் ஆகியவற்றில் ஆழ்ந்த அறிவை பெற்றான். ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் உறவுகள் மற்றும் ஆசைகளை விட உண்மை மற்றும் தர்மத்தையே மதித்த ஒருவனாக அவன் வளர்ந்து வந்தான். 3 இளவரசர்களும் போதுமான வயதை அடைந்து ஹஸ்தினாபுரத்திற்கு புதிய மன்னரை வழங்க வேண்டிய நேரம் வந்தது. பொது சட்டத்தின்படி விசித்திர வீரியனின் மகன்களில் மூத்தவரும் மிகவும் சக்தி வாய்ந்தவருமான திருதராஷ்டிரன் அரியணை ஏறுவார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர். ஆனால் அதற்கு முன்பாக ராணி இல்லாமல் ஒரு ராஜா முழுமையடையாததால் அவர் திருமணம் செய்து கொள்ள வேண்டிய தருணம் வந்தது. ஹஸ்தினாபுரத்தின் புதிய மன்னருக்கு மிகவும் தகுதியான ராணியை அழைத்து வர பீஷ்மர் காந்தர் மலைப்பகுதியை சென்று திருதராஷ்டிரனுக்கு இளவரசி காந்தாரியை மணமுடிக்க கேட்டார். காந்தாரி மிகவும் அழகான, நேர்த்தியான மற்றும் சிவனின் தீவிர பக்தியாய் இருப்பவள். இருப்பினும் காந்தாரியின் சகோதரர் சகுனி தனது அன்பு சகோதரியை ஒரு பார்வையற்றவனுக்கு திருமணம் செய்து கொடுப்பதை தாங்க முடியாததால் திருமணத்தை ஏற்க மறுத்துவிட்டார். அதை புரிந்து கொண்ட பீஷ்மர் எதுவும் சொல்லாமல் பின்வாங்கினார். இதை பார்த்த காந்தாரி, இருந்தாலும் பீஷ்மர் கேட்ட விஷயம் மரியாதைக்குரிய விஷயமாக இருந்தது. ஆதலால் காந்தாரி திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள். இருந்தாலும் காந்தாரி தனது கண்களில் ஒரு துணியை கட்டுவதாகவும் மீண்டும் உலகை நான் பார்க்கவே மாட்டேன் என்றும் சபதம் செய்தாள். காரணம், தன் கணவருக்கு பார்வை இல்லாததால் நானும் இந்த உலகை என் கண்களால் பார்க்க மாட்டேன் என்று சபதம் எடுத்துக்கொண்டாள். அவள் தன் கண்களை ஒரு துணியால் மூடிக்கொண்டாள். எதுவாக இருந்தாலும் பார்வையற்ற இளவரசன் பார்வையற்ற ஒரு இளவரசியை மணந்தார். காந்தாரி தனது கணவருக்கு துணையாக இருக்க விரும்பவில்லை. மாறாக அவரது போதாமையை பிரதிபலிக்க முடிவு செய்தார். திருதராஷ்டிரனின் வெளிப்படையான பலவீனத்தை அவருக்காக தனது உலகத்தை பார்க்கக்கூடிய அவரது கண்களாக மாறாமல் பலவீனமாகவே இருக்க அனுமதித்தாள். ஒரு காலகட்டத்திற்கு பின் ஹஸ்தினாபுரத்திற்கு அதன் அரசனை கொடுக்க வேண்டிய நேரம் வந்தது. புதிய தலைமுறையை சேர்ந்த புதிய மன்னரின் முடிசூட்டு விழாவிற்கு இதுவே சரியான நேரம் என்று சத்தியவதியும் பீஷ்மரும் நினைத்தனர். திருதராஷ்டிரன் மூவரில் மூத்தவன் என்பதால் முதலில் கருதப்பட்டார். விதுரன் முதலமைச்சராகவும் பாண்டு மன்னரின் வலது கரமாகவும் திருதராஷ்டிரன் மன்னராகவும் இருப்பார்கள் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ராஜ்யத்தில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. விழாக்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு முடிசூட்டு விழாவிற்கான நல்ல நேரம் அந்தந்த கட்சிகளுக்கும் ரிஷிகளுக்கும் தெரிவிக்கப்பட்டது. திருதராஷ்டிரனுக்கு முடிசூட்டு விழா நடத்தும் நேரம் வந்தபோது விதுரன் மற்றும் பாண்டு அறிவித்த பிறகு முதலமைச்சராக இருந்த விதுரன், பிறவிலேயே பார்வையற்ற ஒருவர் சாஸ்திரங்களின்படி அரசராக முடியாது என்ற கருத்தை முன்வைத்தார். பாண்டு ஹஸ்தினாபுரத்தின் அரசரானார். ஏனெனில் அவர் இளமையாக இருந்தாலும் திருதராஷ்டிரனை விட திறமையானவராய் இருந்தார். சத்தியவதி, பீஷ்மர் மற்றும் பலர் இந்த கருத்தை ஆதரித்தனர். பாண்டு அரசராக முடிசூடப்பட்டார். இருப்பினும் மூத்த சகோதரர் உயிருடன் இருக்கும் போது இளைய சகோதரர் அரியணை ஏறுவது அநீதி என்று பாண்டு நினைத்தார். இளவரசனின் பல வருடம் ஏக்கம் தகர்க்கப்பட்டது. ராஜாவாக வேண்டும் என்ற ஆசை குளித்திறந்து புதைக்கப்பட்டது.
இருந்தாலும் அந்த நேரத்தில் தன் ஆசை மற்றும் ஏக்கத்தை வெளிக்காட்டாமல் உள்ளேயே பொசுங்கிக் கொண்டிருந்தான். பாண்டுவின் முடிசூட்டு விழாவில் தன்னை மிகவும் மகிழ்ச்சியாக காட்டிக்கொண்டான். ஆனால் உள்ளுக்குள் தொடர்ந்து கோபமாக உணர்ந்தான். காலப்போக்கில் அந்த உணர்வு மேலும் மேலும் வளர்ந்து முழு குரு குலத்தையும் மூழ்கடித்தது. ஹஸ்தினாபுரத்தின் ஆட்சியை பாண்டு தன் கைகளில் எடுத்துக்கொண்டான். ஆனால் திருமணம் செய்து வைக்கும் முக்கியமான பணி இன்னும் நிறைவேறாமல் இருந்தது. எனவே பாண்டுவுக்கு ஏற்ற ஒரு ராணியை அழைத்து வர வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. வழக்கம் போல ஹஸ்தினாபுரத்தின் புதிய மன்னருக்கு சிறந்த ராணியை கண்டுபிடிக்கும் பொறுப்பை பீஷ்மர் ஏற்றுக்கொண்டார். குந்தி போஜ ராஜ்யத்தில் ஒரு இளவரசி இருந்தாள். அவளின் பெயர் குந்தி. குந்தியின் மறைக்கப்பட்ட ரகசியம் என்னவென்றால், அவள் ஏற்கனவே சூரியனுக்கு ஒரு மகனை பெற்றெடுத்து கொடுத்திருக்கிறாள். இந்த ரகசியம் நீண்ட காலமாக ரகசியமாகவே இருந்ததால் குந்தியின் நற்பெயருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. எனவே பீஷ்மரும் குடும்பத்தின் பிற பெரியவர்களும் அவளை பாண்டுவின் மனைவியாகவும் ஹஸ்தினாபுரத்தின் புதிய ராணியாகவும் தேர்ந்தெடுக்க கருதினர். ஹஸ்தினாபுரத்தில் மிக பிரம்மாண்டமாய் பாண்டுவுக்கும் குந்திக்கும் திருமணம் நடந்தது. குந்தி ஹஸ்தினாபுரத்தின் அரச குடும்பத்தின் ஒரு பகுதியானார். திருமணம் முடிந்த பிறகு ஒரு போருக்கு புறப்படும் நேரம் வந்தது. அவர் குந்திக்கு திரும்பி வருவேன் என்று உறுதியளித்தார். மேலும் அவர் தனது வாக்குறுதியை சிறப்பாக காப்பாற்றினார். போரில் வென்ற பிறகு அவர் தனியாக திரும்பவில்லை. தனது இரண்டாவது மனைவியான மாத்ராவின் மன்னரான சல்யனின் சகோதரி மாத்ரியுடன் திரும்பினார். தொடர்ந்து இத்திருமணத்தை குந்தி ஏற்றுக்கொண்டாரா இல்லையா? இதனால் சத்தியவதி எடுத்த முடிவு என்ன என்பதை அடுத்த தொடரில் தெரிந்து கொள்ளலாம். அதுவரை இணைந்திருங்கள் என்று கூறி கேட்ட அத்தனை நெஞ்சங்களுக்கும் நன்றி கூறி இன்றைய தொடரிலிருந்து விடைபெறுவது தமிழ்ச்செல்வி. நன்றி நேயர்களே.